ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். அகந்தை வந்தால் லச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அகந்தைனா பெருமை அல்லது இருமாப்பு அல்லது பெருமை இருக்குமானால் நமக்கு இகழ்ச்சி வரும், சிறுமை வரும். மாறாக தாழ்ந்த சிந்தை, தாழ்மை நம்மிடத்தில் இருக்குமானால், தாழ்மையான சிந்தைனா தாழ்வு மனப்பான்மை இல்லை, தாழ்மை, ஒரு தாழ்மையான ஒரு சிந்தை நம்மிடத்தில் இருக்குமானால், தாழ்மையான செயல்பாடு, நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சு எல்லாவற்றிலும் ஒரு தாழ்மை இருக்குமானால், தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார், ஞானம் தருகிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரே, இதை கேட்கிறேன், ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. ஆமென். அகந்தை உள்ளவர்களா இல்லாதபடிக்கு தாழ்மையாய் பேச, தாழ்மையாய் நடக்க, தாழ்மையான சிந்தனை இருக்க ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க, உணர்த்துங்க, தொடுங்க, ஆசீர்வதிங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தருகிற, ஞானம் தருகிற, தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.